வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் மீண்டும் உயர்ந்த லாப்ஸ் எரிவாயு விலை, மக்களுக்கு கூடுதல் சுமை. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பன்னாடுகளிடம் நீதி கோரிய ரவிகரன் எம்பி. செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு குவியல். களுகங்கை பாலத்தில் கோர விபத்தில் சிக்கிய கார், மயிரிழையில் தப்பிய உயிர்கள். மீண்டும் அதிகரிக்கவுள்ள மின்சார கட்டணம், வெளியான தகவல். ஆடையின்றிய புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடப் போவதாக மிரட்டிய வயோதிப பெண் கைது. மாத்தறை பகுதியில் வைரஸ் காய்ச்சல் பரவல், சில பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை. சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து கைவரிசை, பாரிய நிதி மோசடியில் சிக்கிய வெளிநாட்டவர்கள். நிதியமைச்சக அதிகாரி மரணம், காவல்துறையினருக்கு கம்மன் பில வழங்கிய பதில். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலையில் 545 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 5700 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 6245 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 220 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2280 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 2500 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழ் படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகளாகியுள்ள போதும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பன்னாடுகளிடம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோரியுள்ளார். அதேவேளை இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனவும், சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் கடனிறுக்க வகையின்மை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டு விவாதத்திலே குறித்த சட்டமூலம் தொடர்பான கருத்துக்களுக்கு செல்ல முன்னர் நீதிக்காக காத்திருக்கும் இனத்தின் குரலாக ஒரு சில கருத்துக்களை பேரவையில் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் தமிழினத்தை அழித்த ஒரு ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எங்கள் முகவரிகள், அடையாளங்கள் அகற்றெடுக்கப்பட்டன. ஓர் அரசென்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள், எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாக வாடுகின்றனர். இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு எதிர்வரும் மே 18 உடன் காத்திருக்கின்றது. ஆறாத வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிரிழந்த எங்கள் மற்றவர்கள் பொதுமக்களை இப்பேரவையில் நினைவேந்து கொள்கின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்குள் இருந்து 2 எண்புக்கூட்டு குவியல் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 9ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் 3 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பெருமளவான பாகங்கள் மயானத்தின் எரிமேடை கட்டுமானத்திற்கு கீழ் செய்வதனால் அதனை சுத்தம் செய்து அகழ்ந்தெடுக்கும் பணிகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 252 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கவில் இருந்து ககவத்தை நோக்கி பயணித்த சிற்றூர்தி ஒன்று இன்றைய தினம் அதிகாலை ரத்னபுரி பகுதியில் அமைந்துள்ள களுகங்கை பாலத்தில் விபத்துக்குள்ளானது. பாலத்தின் மீது கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வாகனம் மோதியதில் அதில் பயணித்த 9 பேரும் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். விபத்து நேரத்தில் வாகனம் களுகங்கையில் விழுந்திருக்குமானால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் நிலை இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதுடன் இது தொடர்பாக ரத்னபுரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பவர் வீலிங் எனப்படும் மின்சார விநியோக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் மீது மீண்டும் மின்சார கட்டண உயர்வை திணிப்பது நாட்டுக்கு பாரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
குறைந்த மழை வீழ்ச்சி, நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் செயலிழப்பு மற்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஈடுகட்ட பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் விசேட கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளவுள்ளது. இந்நிலையில் சுதந்திர வர்த்தக வலய உற்பத்தியாளர்கள் சங்கம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் அரசாங்கம் 95% சிறிய நுகர்வோருக்கு மானியம் வழங்கியுள்ள நிலையில் 38 பில்லியன் ரூபாய் நட்டத்தில் சுமார் 23 மில்லியன் ரூபாவை தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களே சுமக்க வேண்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் மின்சார சட்டத்தின்படி தொழிற்சாலைகள் நேரடியாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியாளர்களிடம் மின்சாரத்தை பெற்ற தேசிய மின் கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் இதுவரை இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கட்டண உயர்வு தற்காலிகமானதாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டின் 3வது காலாண்டுடன் இது தானாகவே காலாவதியாக வேண்டும். தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வழங்க அனுமதிப்பதன் மூலம் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவை ஆண்டுக்கு சுமார் 50 முதல் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைக்க முடியும் என உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 8.7% கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு உயர்வு ஏற்பட்டால் அது 2026ஆம் ஆண்டுக்கான ஏற்றுமதி ஒப்பந்தங்களை பாதிக்கும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஆணொருவரின் ஆடையின்றைய புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடப் போவதாக மிரட்டி காசு பறித்த 62 வயதான பெண்ணொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பிரதேசத்தில் நேற்றைய தினம் சம்பவம் நடைபெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட ஆண் சந்தேக நபரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை அவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்துள்ளார். எனினும் சந்தேக நபரான பெண் தொடர்ந்து மிரட்ட தொடங்கவே பாதிக்கப்பட்ட நபர் போலீஸ் சைபர் கிரைம் பிரிவில் உள்ள முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான பெண்ணை கைது செய்துள்ள போலீசார் விசாரணைகளின் பின்னர் அவரை குருநாகல் நீதிமன்றில் ஆஜர் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மாத்தறை கொடுப்புல சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் குழந்தைகளிடையே வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிஷாக ஹெட்டிகொட தெரிவித்துள்ளார். இதன்படி தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ஷ மகா வித்தியாலயம், தெனியாய புனித மத்தியு இருமொழி கல்லூரி மற்றும் பல்லேகம சித்தார்த்த கல்லூரி ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கே இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய வைரஸ் காய்ச்சல் நிலைமை காரணமாக தங்களது பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில் பெற்றோர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தெனியாய ஆதார வைத்தியசாலையில் கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிலர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளது. மேலும் இந்த வார ஆரம்பத்திலிருந்தே பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவாக இருந்ததாகவும் பாடசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விசா விதிமுறைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்த நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. முதலாவது சம்பவத்தில் கொள்ளுப்பட்டி உத்தரானந்த மாவட்டத்தில் உள்ள வீட்டுத் தொகுதி ஒன்றில் நேற்றைய தினம் மாலை 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 41 ஆண்கள் மற்றும் 33 பெண்கள் உட்பட மொத்தம் 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். மாத்தறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் தங்கியிருந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காந்தர காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சின் அதிகாரி ரங்கராஜபக்ஷவின் மரணம் குறித்து அவரது மனைவி சந்தேகம் வெளியிட்டதாக தான் கூறிய கருத்தை காவல்துறையினர் மறுத்தமைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில பதிலளித்துள்ளார். தனது கூற்று வெறும் ஊகமல்ல என்றும் அது முறையான ஆவண ஆதாரங்களின் அடிப்படையே அமைந்திருந்தது என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கூறியுள்ளார். ஏப்ரல் 30ஆம் தேதி நிகழ்ந்த தனது கணவரின் மரணம் சந்தேகத்துக்குரியதென ரங்க ராஜபக்ஷவின் மனைவி அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சாதாரணமாக இத்தகைய தகவல்கள் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்படும் என்ற விபரத்தை மட்டுமே தான் மேலதிகமாக சேர்த்ததாக அவர் இதன்போது விளக்கமளித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்வரும் மே 9ஆம் தேதி குளியாப்பட்டிய காவல் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது தன்னிடமுள்ள அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கப் போவதாகவும் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார்.